ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு ஆண்டினுடைய இன்னொரு ஓய்வு நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு பகுதி யோசுவாவுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசையோட இருக்கிறது போல நம்மோடும் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், இதோ இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி யோசுவாவை மேன்மைப்படுத்தினாரோ அப்படியாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். எப்படி இந்த பகுதியில மேன்மைப்படுத்தினார்? ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலாய் நின்றது. யோர்தான் குவியலாய் நிறுத்தி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்து, அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிங்கன்னா ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருப்பதே எதற்காக என்றால் நமக்கு அதிசயங்களை செய்யத்தான், அற்புதங்களை செய்யத்தான். நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு காரியம், மனிதர்களாலே கூடாத காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிக்காக தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்வார். யோர்தானை குவியலாய் நின்று நிறுத்தி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தாரோ அதே போல உங்க குடும்பத்திலே எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு, வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, மேன்மையை அடையக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற அத்தனை காரியங்களிலேயும் இன்றைக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அன்றைக்கு யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போலவே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நீர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறதற்காக நமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய காரியம் நமக்கு ஜெயமா இருக்கும். எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடப்பதாக. யோர்தான் ஆசாரியருடைய பாதங்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய பாதங்கள் யோர்தானில பட்ட மாத்திரத்துல எப்படி ஒரு அதிசயம் நடந்ததோ அதே போல ஒரு அதிசயம் நடப்பதாக ராஜா. எதெல்லாம் வாழ்க்கையில தடையாய் இருக்கிறதோ, எதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிறதோ, எதெல்லாம் மேன்மைக்கு தடையாய் இருக்கிறதோ, எதெல்லாம் உயர்வுக்கு தடையாய் இருக்கிறதோ அந்த காரியங்கள் மேல ஆசாரியர்களுடைய பாதங்கள் பட்டது போல நம்முடைய வல்லமை படுவதாக. தடைகள் இன்றைக்கு குவியலை போல் நிற்பதாக சொல்லி ஜெபிக்கிறாப்பா. மாலை கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. இன்றைக்கு அற்புதங்களை செய்து நடத்துங்க. ஜெயமுள்ள ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த தெய்வமே. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you. God bless you.